everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 4th வீக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல், இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இந்த வீக்கெண்டில் ஏதாச்சும் நியூஸ் இம்பாக்ட் ஆயிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, எகைன் ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா H1B விசாக்கு $1 lakh வந்து சார்ஜஸ் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நியூவா அப்ளை பண்ணி H1 விசால அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்தியன் ருபியில 88 lakhs பே பண்ண வேண்டியது வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஐடி செக்டருக்கு டிராக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஜிஎஸ்டியோட 2.0 ரிஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. நம்மளோட மார்க்கெட்ல ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா விக்ஸ் பிலோ 10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல பிரீமியம் வால்டிலிட்டியா இருக்கிறது நம்ம கண்டினியூஸா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்கேஸ் நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஷூட் ஆச்சு அப்படின்னா பிரீமியம்ல வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் வியூ என்னங்கிறது போய் பார்க்கலாம். Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐ டேட்டா, டிஏ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அண்ட் டிஐ ரெண்டு பேருமே கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 391 crores பையிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 2105 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்தும் சரி, செப்டம்பர் மந்த்தும் சரி, எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தாலும் டிஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஃப்ரைடே வந்து புட் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணது உங்களுக்கு கிளியராக தெரியும். 25,400, 25,450, 25,500 இருக்க புட் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா 25,400 ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்குது, ஃபாலோட் பை 25,500 ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்குது. புட் சைடு பொறுத்த வரைக்கும் 25,200, 25,300 ரைட்டிங் இருக்குது. நிஃப்டிக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பெரினால நிஃப்டிக்கான ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, ஸ்டாடலோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கடைசியாக க்ளோஸ் ஆன ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 136. ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 9:15க்கு 150லேருந்து 168 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வந்து 136 இருக்குது. இன்னும் 2 டேஸ்க்கு நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் நியர் டு 135 இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த் ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் மந்த் எண்டில். அதுக்கான சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 3 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. சிலபஸை பார்த்துட்டு யாராச்சும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான சிலபஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே எடுக்கிறோம். ப்ளஸ் அதுக்கான டேட் வந்து அக்டோபர் 12th ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி என்ரோல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 6,000 rupees ஃபீஸ். அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு நார்மல் ஃபீஸ் என்னவோ அதுதான் ஃபீஸு. ஃபஸ்ட்டு வர 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் ஆஃபர். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,360 சென்ட்ரல் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும், பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,455, அதுக்கப்புறம் 25,527, அதுக்கப்புறம் 25,600. 25,600ங்கிறது ப்ரீவியஸ் சப்ளை ஜோன். நெக்ஸ்ட்டுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக போகிற இடம் வந்து 25,300, 25,262, ஃபைனலாக 25,200. இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ரைசிங் விச் பேட்டர்னில் ஹைரை ஃபார்மேஷனில் சப்போர்ட் 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 இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ஒன்றும் பிரேக் ஆகலை. அப்படி பிரேக் ஆனால் கூட கிளியராக சினாரியோ நம்பர் 1 நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 25,362, 25,300 இந்த 60 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியா விக்ஸ் நாளைக்கு எப்படி சூட்டப் ஆகுது, நாளைக்கு எப்படி ஐடி பர்ஃபார்ம் பண்ணுது, நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இன்கேஸ் 25,300 டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணால் ரீடெஸ்ட் பண்ணலாம், இல்லை கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இந்த கேப் ஃபில்லிங் 25,000 இந்த பிரேக் அவுட் ஆகும்போது ரீடெஸ்ட் பண்ணாமே வந்திருக்கு. அந்த 25,260 ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம
புட் ஆப்ஷன் சைடில் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஒரு ஃபார்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இங்கேருந்து எகைன் 300 to 360 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனில் வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கேப் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட்டை எடுத்தால் எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே நம்ம லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 2, இன்கேஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் ஆச்சுன்னா இந்த 400 ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு டைப் 3 சினாரியோ சொல்லியிருக்கேன். இன் கைண்ட் ஆஃப் நியூ செட் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளோட லெவல்ஸ்லாம் நான் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக நம்ம கிளியராக சொன்ன மாதிரி ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இங்கேருந்து தான் பையிங் போயிருக்கு. ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதுக்கப்புறம் க்ளோசிங் வைக்க முடியல, 360 மேலே க்ளோசிங் வைக்க முடியல. அப்போது இது வந்து இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, இது இன்ட்ராடேவோட சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அதுக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் இந்த லோ வீக்ஸ் என்வாயன்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் நிஃப்டி மாதிரி ரைசிங் விச் பேட்டர்னில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 83,000ல் கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, ஃபாலோட் பை கால் ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 82,700 82,800லாம் கிராஜுவலாக இருக்காங்க. புட் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 82,500 82,600ல் இருக்குது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் என்ன கிளியராக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா 82,500லேருந்து 82,900 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக 82,750 ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 83,000 ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் அப்கமிங்கில் அப்சைட் மூவ் இருந்துச்சுன்னா 83,200 83,400 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகல. நம்ம ப்ரீவியஸாக ஃப்ரைடேவே சொன்னோம் 82,450 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், ஏன்னா 82,500ல் தான் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்காங்க. இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 82,254 82,000 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் எகைன் இந்த அப் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 82,800லேருந்து 82,500க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா எகைன் கன்சால்டேஷன் ஜோன் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இந்த ஜோனை விட்டு பிரேக் டவுன் ஆகுதுன்னா எகைன் டவுன் சைட் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இம்பேலன்ஸ் மூவ் இருக்கும், டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாவோ இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாவோ இங்கேருந்து நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அந்த 800 பிரேக் பண்ணால் 83,000 ஹையஸ்ட் கால் ரேட்டர்ஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் நிஃப்டிக்கு என்ன சொன்னமோ அதே தான் சென்செக்ஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதில் கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், ஓஏ கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வந்தால் அங்கேருந்து லாங், ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து ஷார்ட். இதை ஃபோக்கஸ் பண்ணாவே ஈஸியாக நம்ம பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55,000ல் கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, 55,000ல் புட் ரேட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, 56,000ல் கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 55,500ல் கால் ரேட் புட் ரேட் ஸ்டாடில் இருக்குது. பட் கம்பேர் வித் புட் ரேட் கால் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியர் வியூ இருக்குது, இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது. பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் கிளியராகவே கொடுத்துட்டே வரும், அந்த லெவல்ஸ் தான் கிளியர் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ரீமியமோட மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கேண்டில் மூவ் ஆகிறத பார்த்து டெஃபினட்டாக என்ட்ரி ஆகாதீங்க. சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சாவே என்ட்ரி ஆகணும், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாவே ஷார்ட் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸாக இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, ஆல்ரெடி முடிச்சு. நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், ஃப்ரைடே இந்த 55,600 பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும், அது பிரேக் ஆனால் 55,400 வரைக்கும் வரணும். கரெக்டாக அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போது இன்றைக்கும் சேம் லெவல் தான், 55,620 பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்பர் லெவல் 55,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 55,755, 55,910 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், 56,200 சப்ளையாக ஆக்ட் ஆகும்.
சப்போர்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவோட சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,400. எகைன் இந்த லெவலில் திருப்பியும் பிரேக் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். 55,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேர் சினாரியோவில் புட் ரைட்டர்ஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்கவங்க 55,000 அங்கே வந்து ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் சினாரியோ தான். இந்த லெவல் கன்சால்டேஷன் ஜோன் லெவல் கிளியராக கன்சால்டேஷன் ப்ரீமியமோட மொமெண்டமும் பார்த்தா ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகல. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகைன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தால் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆனாலோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆனாலோ ப்ரைஸு ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனை இந்த லெவலில் ட்ரேட் ஆகி டெசிசிவாக பிரேக் டவுன் ஆகுதுன்னா ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் லெவல் இந்த லெவல் வரைக்கும் செகண்ட் டார்கெட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக இன்னொரு டைம் சொல்கிறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட்லேயே நம்ம என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு நல்ல பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ண முடியும். ரேண்டம் ட்ரேட் இப்போ இருக்க லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் அவாய்ட் பண்ணுங்கள். நான் எகைன் கண்டினியூஸாக சொல்கிற ஒரே விஷயம், பிலோ 11-10 இந்தியா விக்ஸ் ட்ரேட் ஆகுதுன்னா நாட் ஃபார் எ ஆப்ஷன் பையர் மார்க்கெட். அதை மைண்ட் செட்டில் வச்சுட்டு நம்ம அதுலேருந்து எந்த இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது ட்ரேட் பண்ணணும். ஒன் டே ஒன் ட்ரேட் ஒன் இண்டெக்ஸ் ஒன் லாட்டை ஃபோக்கஸ் பண்ணாவே ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.